Yes, Miss Demon. So next topic, equation for refraction at a single spherical surface. So என்ன ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கு. சோ அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றோம். சோ இத வச்சு தான் அடுத்து லென்ஸ் மேக்கர் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம் பாரு. சோ இதுல என்னென்ன அப்படின்னா மூணு ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. ஒன்னு ஆல்பா, பீட்டா, காமா. சோ அந்த ஆல்பா, பீட்டா, காமா அந்த ஆங்கிள் வச்சு தான் இந்த டெரிவேஷன்ஸ் என்ன டிரைவ் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன ஆங்கிள் அப்படிங்கறத பாத்துக்கோ. ஆல்பாக்கு என்ன வருது? ONP இல்லனா NOP எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சோ அந்த ஆல்பா, பீட்டா, காமாக்கு என்ன ஆங்கிள் அப்படிங்கறத முதல்ல பாருங்க. லிசன் ஃபர்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஸ்னெல்ஸ் லா ஃபார்முலா. ஸ்னெல்ஸ் லா ஃபார்முலா வந்து என்ன? N1 sin I is equal to N2 sin I. சோ இதுல I யோட வேல்யூ R யோட வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மால் அப்படின்றதால அந்த sin I க்கு பதிலா என்ன போட்டுறோம் அப்படினா I னே போட்டுறோம். sin R க்கு பதிலா R அப்படினே போட்டுறோம். சோ அப்ப N1 I is equal to N2 R. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ இப்போ இதுல இந்த I யோட வேல்யூ R யோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணனும். சோ இப்போ இந்த I யும் R யோட வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்காக தான் சோ அங்க யூஸ் பண்ற அந்த ஆல்பா, பீட்டா, காமாவோட வேல்யூ வச்சு I யும் R யும் வந்து ஃபைண்ட் பண்ணனும். சரியா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படினா நான் சொன்னேன்லையா ஆல்பாவோட ட்ரையாங்கிள் வந்து ஆங்கிள் NOP, பீட்டாக்கு ஆங்கிள் NCP, காமாக்கு ஆங்கிள் NIP. ஓகேவா? இப்போ from the right angle triangle NOP. சோ அப்ப அந்த ஆல்பாவோட ஆங்கிள் இருந்து நம்ம என்ன பண்றோம்னா tan வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்றோம். சோ அப்ப tan ஆல்பா அப்படினா என்ன? ஆப்போசிட் பை adjacent. சோ அப்ப இந்த ஆல்பாக்கு பாரு PN by PO. சோ எல்லாத்துக்கும் ஏன் முன்னாடி P அப்படினு போடுறோம்? சொல்லிக்கிறேன். நம்ம எப்பவுமே நம்ம டினோட் பண்றப்போ போலோட வேல்யூ தான் முதல்ல போடணும்னு சொன்னோம் இல்லையா? சோ அப்ப tan alpha is equal to PN by PO, tan beta is equal to PN by PC, tan gamma is equal to PN by PL. ஓகேவா? எப்படி வந்து I யோட வேல்யூ R யோட வேல்யூ ஸ்மாலோ அதே மாதிரி ஆல்பா, பீட்டா, காமா இது மூணு வேல்யூமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால். சோ அப்ப அது நம்ம tan எடுக்கிறப்ப இன்னும் நமக்கு வேல்யூ வந்து கம்மியாயிடும். சோ அப்ப அதனால இந்த tan ஆல்பாக்கு பதிலா ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்றத இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொன்னு வந்து இதுல நம்ம அந்த ட்ரிகோனோமெட்ரியில ஒரு ஃபார்முலா மாதிரி வரும். அதாவது sum of the interior angles must be equal to the sum of the exterior angle. சோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி I யோட வேல்யூ R யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும். இது என்ன ட்ரையாங்கிள் எடுக்கணும்னா ட்ரையாங்கிள் ONC. இதுல பாரு ONC. இதுல எது இன்டீரியர் ஆங்கிள் எது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்? ஆல்பாவும் பீட்டாவும் இன்டீரியர். எக்ஸ்டீரியர் வந்து என்ன? I. அப்ப நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் must be equal to the sum of the interior angle. சோ அப்ப என்ன வரும்? triangle ONC is equal to I alpha plus beta. சோ இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். இப்போ I யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன? அடுத்த வேல்யூ வந்து என்ன? அடுத்த ட்ரையாங்கிள் வந்து என்ன இருக்குன்னா ட்ரையாங்கிள் INC. இங்க இருக்கீங்க INC. இங்க இருக்கு பாரு INC. இதுல எது இன்டீரியர் எது எக்ஸ்டீரியர்? R வந்து இன்டீரியர், ஆரும் காமாவும் இன்டீரியர், பீட்டா வந்து எக்ஸ்டீரியர். சோ அப்ப ஈக்குவேஷன் எப்படி வரும்? பீட்டா is equal to R plus gamma. சோ நமக்கு என்ன வேல்யூ தேவை? அப்ப R வச்சிட்டு பீட்டா மைனஸ் காமா. இது third ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? I யோட வேல்யூ R யோட வேல்யூ. இது எதுக்கு எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? N1 I equal to R. அப்ப N1 I க்கு பதிலா ஆல்பா plus பீட்டா, R க்கு பதிலா பீட்டா மைனஸ் காமா. இப்போ நெக்ஸ்ட் இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்றேன். N1 alpha plus N1 beta is equal to N2 beta minus N2 gamma. So இத கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி என்ன பண்றேன்? இந்த மைனஸ் டேர்ம் இந்த சைடு கொண்டு வர. சோ அப்ப N1 alpha plus N2 gamma is equal to N2 beta. இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு போற N1 beta. அதாவது பீட்டா டேர்ம் காமனா கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்த பக்கம் இன்டர்சேஞ்ச் பண்றோம். சோ நெக்ஸ்ட் இதுல இருந்து காமனா பீட்டா வெளியேடு N2 minus N1. சோ அப்ப N1 alpha plus N2 gamma. இப்போ என்ன இருக்கு? ஆல்பாவோட வேல்யூ, காமாவோட வேல்யூ, அடுத்து என்ன? பீட்டாவோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா அதோட வேல்யூ எல்லாம் ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம்ல. என்ன ஆல்பாவோட வேல்யூ வந்து என்ன? PN by PO. பீட்டாவோட வேல்யூ காமாவோட வேல்யூ ஓகே PN by காமா வந்து PN by PI, பீட்டா வந்து PN by PC. சோ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இதுல எது காமனா இருக்கு? PN. அப்ப PN வெளிய எடுத்துட்டா அப்ப என்ன ஆகும்? N1 by PO
plus n2 by pn is equal to இது pn வெளிய எடுத்து அப்புறம் இங்க என்ன இருக்கு n2 minus n1 by pc. So next அடுத்த ஸ்டெப் வந்து என்ன according to sign convention. So sign conventionsல எதுக்கெல்லாம் பிளஸ் போடுவோம் எதுக்கு மைனஸ் போடுவோம் அதாவது நம்ம எடுக்கிற அந்த லென்ஸோ மிரரோ அதுக்கு லெஃப்ட் சைடுல இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே மைனஸ் ரைட் சைடுல இருந்துச்சுன்னா பிளஸ். இப்போ நமக்கு அங்க எடுத்துக்கிறதுல எங்க ஆப்ஜெக்ட்ட பிளேஸ் பண்ணிருக்கோம் அதுல P ல இருந்து O வரைக்கும் அது வந்து U, அடுத்தது P ல இருந்து I வரைக்கும் V, P ல இருந்து C வரைக்கும் R, அதுக்கு மட்டும் ஏன் பிளஸ் போட்டுருக்கோம் அது ரைட் சைடுல வரும். சோ ரேடியஸ் ஆஃப் அந்த வேல்யூ அந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா R வந்து ரைட் சைடுல வரதுனால அதுக்கு பிளஸ். இது ரெண்டுத்துக்கும் இல்ல இல்ல பாரு இது ஒரு நிமிஷம் டயகிராம் பார்க்கலாம். ஓகே அதாவது பாரு U மட்டும் தான் லெஃப்ட் சைடுல இருக்கு, B யும் R வந்து என்ன இருக்கு ரைட் சைடுல இருக்கு. சோ அப்ப எனக்கு U க்கு மட்டும் மைனஸ், B க்கும் R க்கும் வந்து என்ன பிளஸ். சோ அப்ப அந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப so P was equal to minus U, Pi is equal to B, PC is equal to R. So அப்ப என்ன வருது n1 by minus U plus n2 by B is equal to n2 minus n1 by R. Okay, இப்போ இதை எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் பிளஸ் டேர்ம் முதல்ல போடு n2 by B minus n1 by U is equal to n2 minus n1 by R. Okay, நமக்கு ஆல்ரெடி தெரியும் n1 னா என்ன n2 னா என்ன ஆக்சுவலா என்னன்னா நம்ம என்ன டயகிராம் எடுக்கணும். இப்போ லென்ஸ் ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஏர் மீடியமா இருந்தா அதோட வேல்யூ வந்து 1, அடுத்து வந்து எனக்கு கிளாஸ் மீடியமா இருந்தா அதோட ரிஃப்ராக்டிவ் எஃபெக்ட் வந்து நம்ம என்ன எடுத்துப்போம் n அப்படின்னு எடுத்துப்போம். அதே மாதிரி தான் வாட்டர் இருந்துச்சுன்னா அது செகண்ட் மீடியம், அதுக்கு மேல ஏர் இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் மீடியம். சோ அப்ப n1 ஓட வேல்யூ 1, n2 ஓட வேல்யூ வந்து n. சோ அப்ப என்ன ஒரு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் n by v minus 1 by u is equal to n minus 1 by r. So that was the final equation. Yes. This is the final equation. இது வருது ஆக்சுவலா இது வருது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லென்ஸ் ஈக்குவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். பாத்தீங்க லென்ஸ் ஈக்குவேஷன்ஸ்ல லென்ஸ் இப்படி இருக்கும் இல்லையா, அதுல இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன் சர்ஃபேஸ், இது செகண்ட் ரிஃப்ராக்ஷன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன் அகைன்ஸ்ட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இப்போ நம்ம போட்டுக்கிறது வந்து என்ன சிங்கிள் ஸ்பெரிக்கல் தான், ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, லென்ஸ்ன்றது என்ன ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இங்க பாரு இந்த பக்கம் ஒரு சர்ஃபேஸ் இந்த பக்கம் ஒரு சர்ஃபேஸ், அப்ப இது ரெண்டும் சேர்றப்ப எனக்கு இது ஒரு சர்ஃபேஸ் இது ஒரு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணி தான் லென்ஸ் ஈக்குவேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ அப்ப ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன் அட் a single spherical surface n2 by v minus n1 by u is equal to n2 minus n1 by r. ஓகேவா, அதுல கொஞ்சம் கான்செப்ட் ரிலேட்டடா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து அப்படியே நம்ம ஈக்குவேஷன் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு வந்துரும். அதுல எது ஃபர்ஸ்ட் மீடியம் எது செகண்ட் மீடியம், எதுக்கு நம்ம வந்து u போடணும் எதுக்கு b போடணும், கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் அது ஒரு 2-3 ஸ்டெப் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா? சோ லென்ஸ் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இயர் பப்ளிக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய क्वेश्चंसலயே வந்து அந்த லென்ஸ் மேக்கர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சோ அதனால அதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா, கிளியரா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்றேன். மோஸ்ட்லி இந்த 6th சாப்டர்ல எல்லாத்துக்கும் டெரிவேஷன்ஸ்ல நம்ம ஸ்னெல்ஸ் லால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஒண்ணு. நெக்ஸ்ட் இந்த 4-5 டெரிவேஷன் நீ பாக்குறப்ப ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோ. சோ ஃபர்ஸ்ட் ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்றோம். அடுத்து வந்து ஆங்கிள் ஸ்மால்ன்றதுனால ஐஆர் கண்டுபிடிக்கிறோம். ஐஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்பா பீட்டா காமாவோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஆல்பா பீட்டா காமா வந்து அந்த டயகிராம்ல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயும் ஆரும் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம் இந்த 3 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுல இருந்து ஜெனரல் ஈக்குவேஷன் கொண்டு வரோம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொரு டெரிவேஷனுமே இந்த மாதிரி ஞாபகம். ஏன்னா நம்ம அதை எழுதி பாக்குறோம் போட்டு பார்க்க தெரிஞ்சாலும் செகண்ட் இருந்தாலும் ஒன்ஸ் என்ன பண்ற இப்ப எப்படி தியரி கிளாஸ் மேண்டிகிராஃப் ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் படிக்கலையோ அதே மாதிரி டெரிவேஷன் ஒன்ஸ் பார்த்து மூடி வச்சுட்டு ஒரு டைம் வந்து சொல்லி பாரு. இப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை பண்ணணும், அடுத்தது இதை பண்ணணும் இப்படி சொல்லி பார்த்துட்டு அப்படின்னா உனக்கு டெரிவேஷன்ஸ் போடுறப்போ உனக்கு ஞாபகம் வரும். எப்படி தியரி கிளாஸ் மெமரி பண்றியோ அதே மாதிரி டெரிவேஷனோட ஸ்டெப்பும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஈக்குவேஷன் மெமரி பண்ண சொல்ல என்ன ஸ்டெப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றேன். ஓகேவா, அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த டெரிவேஷனுமே மறக்காது. ஒன்ஸ் இந்த மாதிரி சொல்லி பார்த்துட்டு எழுதி பாரு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே லாஸ்ட் ஃபைனல் ஈக்குவேஷன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபைனல் ஈக்குவேஷன் ஞாபகம் வந்துச்சுனாவே அதை வச்சு நம்ம முன்னாடி ஸ்டெப்ஸ்ல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் வந்தாலும் அதுல இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா, அதுக்காக ஸ்டெப் மார்க்கும் இருக்கு. ஃபைனல் ஸ்டெப் போட்டுருந்தா அதுக்குமே 1/2 மார்க் 1 மார்க் இருக்கு. அதனால அதை மெயினா பாத்துக்கோ. முதல்ல நடுவுல ஸ்டெப்ஸ் எங்க வரணும் எந்த இடத்துல முடியணும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா டெரிவேஷன்ஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, இது
ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட கான்செப்ட்.